Right. என்ன பிரச்சனை ஆயிட்டு தீபிகா? ஓ மிஸ் நான் ஜாயின் பண்ணி பார்த்து அப்புறம் டவுன்லோடும் பண்ண வேலை செய்யல. அந்த லிங்க்ல தான் இவ்வளவு நாள் வந்து எனக்கு திடீர்னு வேலை செய்யாம போயிட்டு. ஓகே ஓகே. சரி, இந்த லிங்க் ஓகே தானே? ஓ மிஸ் சரி சரி. போன கிளாஸ் நாங்க என்னென்னத பத்தி பார்த்தோம்? போன கிளாஸ் என்னென்ன விஷயங்கள் செய்தோம்? இருமங்களை பதின்மங்களுக்கு இருமங்களா மாத்தினோம். அப்புறம் எண்ம எண்ணாக மாத்தினோம். 16 எண்ணாக மாற்றினோம். அதுட இன்னொரு தொடர்ச்சி தான் இருக்கு. 3.5 சாரி 3.3ல இருக்கு போல உங்களோட உங்களோட புக்ல பாருங்கடா. துவித எண்களை தசமம், எண்மம் மற்றும் பதினருமம் போன்ற எண்முறைமைகளுக்கு மாற்றுதல், அத்தோட அதோட மறுதலையும் செய்யறது இருக்குதா? 3.4 மிஸ் 3.3 அடா. 3.3 3.3 ரைட். அதுல போடுறது பாருங்க. இது இருக்குதா? துவித எண்களை தசமம், எண்மம் மற்றும் பதினருமம் போன்ற எண்முறைமைகளுக்கு மாற்றுவதுடன் அதன் மறுதலையும் செய்கிறது. அதான் இன்றைக்கு பார்க்க போறோம். புக் இருக்கா? ஓ மிஸ் இருக்கு. அதான் வேற எதுவும் யூனிட்ல இருக்குன்னு கேக்குறேன். ரைட் ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க இத பார்ப்போம். துவித எண்கள் என்று சொன்னா என்னது? துவித எண்கள் துவித எண்கள் என்ன? நாங்க எப்பவுமே யூஸ் பண்ற நம்பர்ஸ். துவித எண்கள் தசம எண்களுக்கு முதலாவது பார்க்கிறோம். துவித முழு எண்களை தசம எண்களுக்கு மாற்றுதல், அதன் மறுதலை செய்வது. அடுத்தது துவித முழு எண்களை எண்ம எண்களுக்கு மாற்றுதல், பிறகு பார்க்கலாம். இதுல முதலாவது நீங்க இன்றைக்கு பார்க்க போறது convert binary to decimal. Right? Binary to decimal. மிஸ் சவுண்ட் விளங்க மாட்டேங்குது. சவுண்ட் கேட்க இல்லையாடா? ரைட் ஓகே வரேன். எந்த ஒரு பதின்ம எண்களை விரும்பும் இப்ப கேக்குதா? ஓ மிஸ் கேக்குது. ரைட். அப்ப இத ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்களா. இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். அதாவது இதுல இருக்கிறதான எங்கண்ட துவித எண்களை நாங்க எப்படி பதின்ம எண்களுக்கு மாற்றுறது என்று சொல்லி பார்க்கப்போம். சரியா? மாற்றுகின்ற போது 2 நாள் பிரித்து அதன் மீதியை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இங்கே அதனுடைய மறுதலையாக நாங்கள் இங்கே செய்ய போகின்றோம். இங்கே 1 1 0 0 1 அடி 2 எனும் எண்ணை நாங்கள் மாற்றவிருக்கின்றோம். முதலாவதாக இது 2னுடைய இது எத்தனையாம் அடுக்கு? 2னுடைய மிஸ் கொஞ்சம் இருக்க முடியாம சார் கால் ஆன் வருது. ரைட்.
தீபிகா இருக்கிறீங்களா? இல்ல மிஸ் கால் ஒன் வந்துச்சு அதுதான் மிஸ். ரைட் ஓகே. இப்ப சொல்லுங்க அப்போ. 2 பூஜ்ஜியமாம் வலு இது 2 முதலாம் வலு 0 2 இரண்டாம் வலு 2 நாலாம் வலு 2 ஐந்தாம் வலு 2 மூன்றாம் வலு 2 நான்காம் வலு. இது 2 0 2 முதலாம் அடுக்கு 2 இரண்டாம் அடுக்கு 2 மூன்றாம் அடுக்கு 2 நான்காம் அடுக்கு. ரைட். இதுல ஒன்று வந்திருக்கு எங்கன பெறுமதி 1. அப்ப எப்படி வரும் எங்களுக்கு? ஒவ்வொரு தர உண்டு. 1 ரைட். 0 தர 2 ஓராம் அடுக்கு 0 தர 2 ஓராம் அடுக்கு 0க்கு பெறுமதி இருக்குதா உங்களுக்கு? இல்ல மிஸ். இல்ல. அப்ப 0 ரைட். மூன்றாவது 0 தர 2 இரண்டாம் அடுக்கு எங்களுக்கு எப்படி வரும்? 0 தர 4 ரைட். 0 0க்கு பெறுமதி இல்லை எங்களுக்கு. அடுத்தது 0 மூன்றாம் அடுக்கு 2 மூன்றாம் அடுக்கு 8 8 தர 1 8. அடுத்தது 2 நான்காம் அடுக்கு 2 நான்காம் அடுக்கு 8 16 உங்களுக்கு 16 தர 1 எத்தனை வரும்? 16 ரைட். இது இதனுடைய 10 அடிக்கு மாத்தோம்னு சொன்னா எப்படி நாங்க கூட்டுவோம்? அடுத்த எண் வந்து 0 வந்து 2 ஓராம் இடம் 2 ஓராம் இடம் 2 அப்ப 0 தர 2 0. அடுத்த எண் வந்து 2 இரண்டாவது இடம் 0 தர 2 இரண்டாவது இடம் வந்து 4 0 தர 4 0 காணப்பட போகுது. அடுத்த எண் வந்து 2 மூன்றாவது இடம் 1 தர 2 3 1 தர 8 வந்து 8 காணப்பட போகுது. அடுத்த இடம் வந்து 4வது 2 நான்காவது இடம் 1 தர 2 4 1 தர 16 காணப்பட போகின்றது. அப்ப இதனை நாங்கள் இவ்வளத்தையும் கூட்ட போறோம். இவ்வளவு விடயத்தையும் நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு 25 அடிபத்தாக காணப்பட போகுது. 25 அடிபத்தாக காணப்பட போகுது. உங்களுக்கு மிகச்சரியாக தெரிய வேண்டும். சரியா? அடுத்த வினா, இரும எண்களை பதின்ம அடுத்த மாற்ற போறோம். அதுல வந்து 1 அடி 2 என்ற எண்ணை வந்து நாங்கள் பதின்ம எண்ணாக மாற்றம் செய்யக்கூடிய 4வது இடம் 1 தர 2 4 1 தர 16 காணப்பட போகின்றது. அப்ப இதனை நாங்கள் இவ்வளத்தையும் கூட்ட போறோம். இவ்வளவு விடயத்தையும் நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு 25 அடிபத்தாக காணப்பட போகும். 25 அடி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியுதா டிபி? 16 மட்டும் எத்தனை கூட்டுறதா? இந்த சைவர் பருமதியை தவிஞ்சு மற்றதுகளை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா அங்க 11 அடி 10க்குரிய இலக்கம் நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? 16 மட்டும் 24 மொண்டும் 25 அடி 10. சரியா? ஓகேயா? ஓகே மிஸ். நீங்க கதைக்கிறது சரியா விளங்க மாட்டேங்குது மிஸ். வருதா? ரைட். இது ஒரு எழுதி கொள்ளுங்கடா. இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல். இதை எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி எழுதி கொள்ளுங்க. கடைசியா 25 10ஆம் வலுவு போட மறக்க கூடாதா? ஓகே மிஸ்.
ஓகே மிஸ். அடுத்தது பார்ப்போம். காணப்பட போகுது உங்களுக்கு மிகச்சரியாக தெரிய வேண்டும். சரியா? அடுத்த வினா, இரும எண்களை பதின்மெண்களாக அடுத்த மாற்ற போறோம். அதுல வந்து 1 1 1 0 1 1 0 அடி 2 என்ற எண். இது ஒருக்கா நீங்க செய்யுங்க பாப்போம். 1 1 1 0 1 1 அடி 2. இதுக்குரிய ஆன்சர் ஓகே மிஸ். பதின்மன்னா அடி 10க்கு மாத்தணும். ஓகே மிஸ். ஓகே. என்ன விட வந்தேன்னு சொல்லுங்க அப்போ. 62 அடி 10. 62 0 தர 2 0 மடங்கு 0 உங்களுக்கு 1 தர 2 முதலாம் மடங்கு. கொஞ்சம் சத்தமா இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க. ஓகே மிஸ். சின்னாக்களோட சத்தம் கேக்குதா? இல்ல மிஸ், கேக்கல. ரைட்டா. ஓகே ஓகே. 4 தர ரைட். 1 தர 4 4. நான் 1 4 எங்களுக்கு இங்க ஒரு பரப்பதி. அடுத்த 0க்கு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு 0 தான். 1 தர 16 அடுத்தது. 1 தர 16க்கு எங்களுக்கு 16. ஏன் 1 தர 16 பெறுமதி 16. ரைட். அடுத்தது 1 தர 32. அப்படியா? மிஸ். அடுத்தது 32. அடுத்தது எங்களுக்கு 64.
இனி இத கூட்டினா எங்களுக்கு எவ்வளவு வருது 64 32 16 4 2 118 அடி 10 உங்களுக்கு எப்படி வந்துச்சு இல்ல மிஸ் நான் ஒரு நம்பர் எழுதல அதுல தாங்க அப்படியா ரைட் ஓகே 32 மட்டும் எழுதிருக்கேன். கவனம் 64 32 16 4 2 0 இந்த 0 பெறுமதி எப்படி வருதுன்னு தெரிஞ்சதுதானே மிஸ் இப்ப அடுத்தது போமா மிஸ் அடுத்தது எண்ம எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல் எண்ம எண்களை பதின்ம எண்களாக மாற்று இரண்டாவது ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்களா எண்ம எண்களை பதின்ம எண்களாக மாற்றுதல் இரண்டாவது ஹெடிங்க இன்னைக்கு பார்க்கிறேன் 137 அடி 8ஐ பதின்ம எண்ணுக்கு மாற்ற போறோம் எண் சொல்லப்படுகின்ற போது 1 3 7 அடி 8 நாங்கள் சொல்லுகின்றோம் இதிலே 7 இருக்குது 8னுடைய 0வது இடமாகவும் 3 8னுடைய 1வது இடமாகவும் 1 8னுடைய 2வது இடமாகவும் காணப்படும் 8னுடைய 0 1 இதனுடைய 0 இடம் 1 8னுடைய 1ஆம் இடம் 8ஆக காணப்படும் 8னுடைய 2ஆம் இடம் 8 64ஆக காணப்பட போகின்றது சரியா ரைட் அப்ப 7 தர 8னுடைய 0வது இடம் 7 தர 8னுடைய 0ஆம் இடம் பார்த்தோம்னா 7 தர 1 7ஆக காணப்பட போகின்றது அடுத்தது 3 இது 8னுடைய 1வது இடம் அப்ப 3 தர 8ன் 1 அப்ப 8 8ன் 1 8 அப்ப 3 24ஆக காணப்பட போகின்றது ரைட் அடுத்ததாக 1 இது 8னுடைய 2ஆம் இடமாக காணப்படும் அப்ப 8னுடைய 2 சொல்லப்படுகின்ற போது 64 அப்ப 1 தர 64 64ஆக காணப்பட போகின்றது இப்போது நாங்கள் இந்த 3ஐயும் கூட்டல் செய்ய போகின்றோம் 7 அதோட 24 64 ரைட் கூட்டுகின்ற போது 95 அடி 10ஆக காணப்பட போகும் 95 அடி 10ஆக காணப்பட போகின்றது ரைட் அப்ப இப்போது நாங்கள் எண்களை இது ஓகே தீபி விளங்கிட்டா 8ன் 0 மடக்கு எப்பவுமே எங்களுக்கு ஒரு பெறுமதியை தரும் அப்ப 7 தர 1 எங்களுக்கு 7 3 தர 8ன் 1ஆம் மடக்கு எங்களுக்கு 3 இருக்குது 8ன் 1ஆம் மடக்குல 3 இருக்குது அதனால எங்களுக்கு 24 8 24 அடுத்தது முதலாம் நம்பர் 8ன் 2ஆம் மடக்குல இருக்கு அப்ப 64 அப்ப 64 தர 1 64 இந்த இவ்வளவு நாங்க கூட்டினோம்னா 95 அடி 10 சரியா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா ஓகே மிஸ் ரைட் ஓகே அப்ப அடுத்த கேள்வி அடுத்த இன்னொரு இலக்கம் 1235 அடி 8 ரைட் நீங்க செய்யுங்க பாப்போம் டிபி 1235 அடி 8 மிஸ் நான் இதையும் ஒருக்கா பார்த்துட்டு அடுத்ததை செய்வா மிஸ் ரைட் ஓகே முதலாவது விளங்கிட்டா ஓ மிஸ் அது விளங்கிச்சு இதுல என்ன டவுட் உங்களுக்கு இதையும் கொஞ்சம் பாத்துக்கிட்டா கிளியர் ஆயிடும் மிஸ் அதான் ரைட் ஓகே
இதுல எனக்கு சொல்லுங்க பாப்பா. 8 எத்தனையாம் மடங்கு 5? 0ஆம் மடங்கு. 0ஆம் மடங்கு. அப்ப என்ன பெறுமதி வரும் எங்களுக்கு? 5 தர 5. 5 தர 1. 5 தர 1 எங்களுக்கு 5. 5. அடுத்தது 8ல முதலாம் அடுக்கு எங்களுக்கு என்ன வரும்? 8. அப்ப 3 தர 8 3 தர 8 24. 24. அடுத்தது 2 பெறுமதி 8 2ஆம் அடுக்கு 8 64. அப்ப 2 தர 64. அடுத்தது 2 தர 3ஆம் அடுக்கு 2 3ஆம் அடுக்குன்னு சொல்லிக்கல 2 64. எப்படி இத கூட்டுறன்னு தெரியுதா? எப்படி பெருக்குறன்னு தெரியுதா? கால்குலேட்டர் இருக்கா? இல்ல மிஸ் கால்குலேட்டர். 8 தர 8 தர 8 தர 8. 8 3ஆம் அடுக்குங்களுக்கு 512. 512. இல்லாட்டிக்கு எப்படி நீங்க ஈஸியா பார்க்கலாம். 64 தர 8 இந்த பெறுமதியோட 2ஆம் அடுக்கு தானே 64. அப்ப அடுத்தது நாங்க 3ஆம் அடுக்கு பாக்குறதுக்கு இந்த 64 தர 8 போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது 8 3ஆம் அடுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? மிஸ். ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு கூட்டினா எவ்வளவு வரும்? 512 வரும். 512 பிளஸ் 128 பிளஸ் 24 பிளஸ் 5 669 அடி 10. ஓகேயா? சரி. ரைட், இதே மணி கொள்ளுங்க. ஓகே டிபி? ஓகே மிஸ். ரைட், அடுத்தது அடுத்தது எண்ம எண்களை பதின்ம எண்களா மாற்றுறதுல மிஸ் ஒன்று தாரன். சரியா? செய்து கொள்ளுங்க பாப்போம். ஒன் மினிட்டடா.
Right. Okay. 1, 2, 3, 0. 1, 2, 3, 0. ஓகே மிஸ். 1230. சரி மிஸ். Right. Hey. சரி மிஸ். ரைட், எவ்வளவு வந்துச்சு? 664 அடி 10. 664 அடி 10. ரைட், ஒரு அப்படியே வாட்சி காட்டுங்கடா. எப்படி எழுதி இருக்கிறீங்க? 0 தர 0 தர 8 0ஆம் அடுக்கு 5 தர 1. அப்ப சாரி 0 தர 1 0. ரைட். 3 தர 8 முதலாம் அடுக்கு 3 தர 8 24. 2 தர 8 2ஆம் அடுக்கு 2 தர 64 128. 1 தர 8 3ஆம் அடுக்கு 64ஓட 8 பெருக்கினா 512. ரைட், அவ்வளோத்தையும் கூட்டினா 512 128 24 664 10 அடி 10. ரைட், அடுத்தது 11 எண்களை 11 எண்களாக மாற்றுதல். 11 எண்களை 11 எண்களாக மாற்றுதல். கேட்டீங்க? அடுத்தது இதுலயும் வந்து நாங்கள் எண்கள் காணப்படுற குறியீடுகள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. அங்கால ஏ குறிய பெருமானம் 10, பி 11, சி 12, டி 13, இ 14, எஃப் 15 என்று காணப்பட போகின்றது. இதிலே வந்து நாங்கள் முதலாவது விடயம் 1 2 சி அடி 16 பார்க்க போகின்றோம். வந்து 1 2 சி வந்தது தெரியும் தானே டிபி? எப்படி அடி 16க்கு வரைக்கும் 9க்கு பிறகு 10 11 12 13 14 15 எல்லாம் ABCDE அந்த இலக்கத்துக்கு ஏபிசிடி பெறுமதியை தான் நாங்க போடுவோம். ரைட், சி அடி 16. இதுலயே வந்து சீக்குரிய பெருமானம் 12 இருக்க போகுது. ஆகவே 12 தர 10 பூஜ்ஜியம் 16 12 தர 1
12 காணப்பட போகின்றது. அடுத்தபடியே வந்து 2 வந்து 16 உடைய முதலாவது இடமாக காணப்படும். 2 தேர 16 உண்டு. 2 தேர 16 எங்களுக்கு 32 காணப்பட போகின்றது. அடுத்த எண் வந்து 1 வந்து 16 உடைய இரண்டாவது இடமாக காணப்பட போகுது. அப்ப 1 தேர 16 2, அதாவது 1 தேர 16 2 வந்து 286. ஆக 1 தேர 286 எங்களுக்கு 256 காணப்பட போகின்றது. அப்ப இதனை நாங்கள் கூட்டுகின்ற போது எங்களுக்கு வந்து 300 என்ற பெருமானம் கிடைக்கின்றது. சரியா? 300 எப்படி வந்துச்சு தெரியுதா? 12 ஏன் போட்டது? 12 சீட பெருமானம் 12. 12 தர 16 0வாம் அடுக்கு எங்களுக்கு எப்பவுமே 1 இருக்கு. அப்ப 12 தர 1 12, 2 தர 16 முதலாம் அடுக்குல இந்த 2 இருக்கிறார். அப்ப அந்த 2 தர 16 முதலாம் அடுக்கு, 16 முதலாம் அடுக்கு எங்களுக்கு பெருமானம் 16. அப்ப 16 32. அடுத்தது இந்த 1 பெருமானம் 1 தர 16 2ஆம் அடுக்கு. அப்ப எங்களுக்கு 16 2ஆம் அடுக்கு 16 தர 16 256. 256 1 256. சோ இவ்வளவு நாங்க கூட்டினோம். எங்களுக்கு பெருமானம் என்னது? 300 அடி 10 அடி 10. ரைட். இதே மாதிரி சொல்லுங்கடா. சரி மிஸ். ரைட், ஓகேடா. அடுத்தது பார்ப்போம். இது 22B. 22B இத நீங்க செய்றீங்களா? 22B. சரி மிஸ். பீட பெறுமதி என்னது? பீட பெறுமதி 11. 11. ரைட். அப்ப 11 போட்டு செய்யுங்க.
ஆன்சர் எடுத்துட்டீங்களா? ஓ மிஸ் முடிச்சிட்டேன். ரைட். எவ்வளவு எவ்வளவு வந்துச்சு? 686 மிஸ். 686. ரைட், பாப்போம். இந்த இந்த ஸ்டெப்ஸ் சரியா தானேடா போட்டீங்க? 16 1 16 2 16 தர 16 256 256 தர 2 512. சரி மிஸ், நான் 256 பெருக்கல்ல. எப்படி போட்டீங்க? நீங்க எப்படி போட்டீங்க சொல்லுங்க பாப்போம். 256 மட்டும் தான் மிஸ் போட்டேன். 2 தர 16 சரியா உங்களுக்கு? 2 தர 16. ஓ மிஸ், அது சரி. ரைட், 32. ஓகே. 2 தர 16 தர 16. 16 தர 16 பெருமதி எடுத்து வச்சுக்கொண்டுதான் நீங்க மற்றதை பெருக்க வேணும். 16 தர 16 256. 256. எஸ். அதுட தர 2 256 16